பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான வேளையில ஒரு மேன்மையான செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆகவே கசப்பு என்கிறதான காரியம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா, மனக்கசப்பு வந்துருச்சுனாக்கா நம்முடைய வாழ்க்கையே கசந்து போயிடும். ஆகவே இந்த உணவு வகையில பாத்தீங்கன்னாக்கா, கசப்பான உணவுகள் உண்டு, துவர்ப்பான உணவுகள் உண்டு, தித்திப்பான உணவுகள் உண்டு. எந்த உணவுகள் இருந்தாலும் எல்லாமே ஒரு அளவுதான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம் என்பார்கள். அதே போல நாம் எதை வேண்டுமானாலும் அளவோடு கூட எடுத்துக்கொண்டால் அது நன்றாகவே இருக்கும். இந்த கசப்பு என்பதை பார்க்கும்போது உணவு வகையில இந்த கீரை வகைகள், உணவு வகையில எல்லாம் கசப்பு நிறைந்த தானியங்களும் உணவுகளும் இருக்கிறது ஆச்சுங்களா. இத உடம்புக்கு நம்ம நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு அளவா தான் எடுக்க முடியும். கசப்பு கூட ஒரு அளவு தான், இனிப்பு கூட ஒரு அளவு தான், துவர்ப்பு கூட ஒரு அளவு தான். அளவுக்கு மிஞ்சினால் எதுவுமே அது ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஒரு மனக்கசப்பு வந்துருச்சுன்னு வைங்க. அந்த மனக்கசப்பு வந்த உடனுக்குடனாக அது சரி செய்ய வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம், என்னுடைய நண்பனுடைய குடும்பம், மிகவும் வேதனைப்பட்டார்கள். இதோ கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரு பிரிவினை ஒரு மன கசப்பு பிரியக்கூடிய சூழ்நிலை விட்டது. அப்பொழுது உங்களுக்காக நான் பிரேயர் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி அவர்களை அனுப்பினேன். அப்பொழுது அடுத்த நாள் பார்த்தா ஆச்சரியங்க, 2 பேரும் சந்தோஷமாய் வந்தார்கள். அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சார் ஆச்சுங்களா. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா மனக்கசப்பு வந்துகிட்டு தான் இருக்குது ஆச்சுங்களா. அதனால அந்த கசப்பை உடனே எடுத்துட்டு அந்த எதுல நம்ம அந்த கசப்பு வந்துருச்சு அப்படின்றத பார்த்து அதுல இருந்து மீண்டு மறப்போம், மன்னிப்போம், அன்புள்ளவர்களாய் இருப்போம், தயால குணமுள்ளவர்களாய் இருப்போம், பாசத்தை காண்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இரக்க குணம் வந்துருச்சுனாலே இந்த மனக்கசப்புக்கு இடமே இல்லைங்க, இடமே இல்லை. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதுல சொல்லப்படுகிறது பாருங்க. அன்பு என்கிறதான காரியத்துல ஒரு லிஸ்டே கொடுக்கிறார் ஆண்டவர். அன்பு தாங்கும், அன்பு நம்மை பராமரிக்கும், அன்பு நம்மை நேசிக்கும், அன்பினாலே நம்மை தாங்கலாம், அன்பினாலே நம்ம சாந்த குணமா இருக்கலாம், அன்பு சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட நல்ல குணங்களை இங்க வச்சோம்னா, நம்ம நடைமுறையில காண்பிச்சோம்னா மனக்கசப்பு நீங்கி நம்முடைய வாழ்க்கை மதுரமாய் மாறும்.